உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுறதுனால தான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்த கடந்து போயிடணும். மறந்து போக மாட்டோம் நம்ம யாருமே, ஆனால் கடந்து போயிடணும். அப்ப கடந்து போக சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மறதி வந்து காட் கொடுத்த கிஃப்ட். உங்களுக்கு மறதி ஒண்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க உட்காந்து இருக்கிற ஆல்மோஸ்ட் பீப்புள் வந்து தலையை பிச்சுக்கின்னு இந்த காதலன் படத்துல வந்து சிக்னல் அங்கங்கன்னு கொட்டிக்கின்னு தெரியறான்ல, அந்த மாதிரி தெரிய வேண்டியதுதான். ப்ராப்ளம் இல்லாம யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டே பண்ண முடியாது. நீங்க நினைக்கிறீங்க பாருங்க எவ்வளவு அழகா அவங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு தூண்டி விட்டு பாருங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்ல வந்து பர்சனல் ப்ராப்ளமோ ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இல்லை. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவ்வளவு நேரத்துல அப்படியே கடந்து அந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. ஹெல்த் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா சீக்ரெட்டே என்ன அப்படின்னா எது நடந்தாலும் கடந்து போயிடும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க வந்து உடைக்கிறதுக்கு கத்துக்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்.